அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முடக்கத்தான் ரசம். இதற்கு தேவையான பொருட்கள்: முடக்கத்தான், தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, புளி, உப்பு, கடுகு, உளுந்து, மஞ்சத்தூள், காய்ந்த மிளகாய், மிளகு, சீரகம். நம்ம இன்றைக்கி முடக்கத்தான் ரசம் பார்க்குறோம். அதுக்கு தேவையானது முடக்கத்தான். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். இது கொடி போல் இருக்கும் பாருங்கள். இதோட இலை இப்படி தான் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி முடக்கத்தான் ரசம் வைக்க போகிறோம். முடக்கத்தானோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. முடக்கு அற்றான் அப்படிங்கிறது தான் முடக்கத்தான். நமக்கு இருக்கிற முடக்கு வியாதிகள் அதெல்லாம் போக்குறதுக்கு நம்ம வாரத்துக்கு ஒரு தடவையாவது முடக்கத்தான் சேர்த்துக்கணும். இது நம்ம முடக்கத்தானை நல்லா ஃபஸ்ட்டே இப்படி இடித்து வச்சுக்கிறோம். ஏன்னா அதோட காம்பெல்லாம் நல்ல பெனிஃபிட் தான். நீங்கள் காம்பெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி காம்பெல்லாம் சேர்த்து இலையே சேர்த்து நல்லா இடித்து வச்சுக்கணும். நம்ம அந்த காம்பு இலைகளோட சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு இடிச்சிருக்கோம். அது கூட இந்த அளவுக்கு நான் மிளகும் சேர்த்து இடிக்க போகிறேன். நம்ம மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா சூடு வந்துருச்சு. நம்ம அது கூட கடுகு சேர்த்துக்க போகிறோம். கடுகு பொரிஞ்சிச்சு. உளுந்து சேர்த்துக்கிறோம். அது கூடவே வரமிளகா 2 நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ மிளகாய் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம இடித்து வச்சுருக்க இந்த எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, மிளகு, அந்த கீரை எல்லாமே. கீரை கொஞ்சம் வளவலன்னு இருக்கும். அந்த கீரையோட தன்மை அப்படி தான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நம்ம இதை வதக்கிட்டு செய்ய போகிறோம். இப்போ நல்லா வதக்கிடுவோம். இப்போ நம்ம வதக்கிறது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கிறோம். நீங்கள் இடிக்கும் போது கூட சீரகம் இடிச்சுக்கலாம். நான் தூளாகவே வச்சுக்கிறதுனால சீரகத்தூள் இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடணும். இது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறோம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நாளை வதக்கிக்கலாம். இது கூட நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி கரைசலை இதில் ஊற்றிக்கலாம். நமக்கு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் நல்லா நீங்கள் கையால் அப்படி மசிச்சுட்டு அதில் போட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, ரசம் நல்லா அப்படி பொங்கி நுரைச்சி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம். ரசம் ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. அதனால் ரசம் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன்னா அவ்வளோதான். நம்ம முடக்கத்தான் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முடக்குவாதத்துக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி இருக்கிற லேடிஸ் எல்லோரும் 30 வயசுக்கு அப்புறமே கால் வலிக்குது, கை வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. வாரம் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்றதுல ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் எங்களோட அடுத்த வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.